திராவிட இயக்க தமிழர் பேரவையின் காஞ்சி மாவட்டத்தின் சார்பில் சாதி ஒழிப்பில் காதலர் நாள் என்னும் இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்து தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தோழர் எங்கள் பேரவையின் மாவட்ட செயலாளர் இளமாறன் அவர்களே, காதலர் நாளை சொற்களால் மட்டுமில்லாமல் செயலாலும் வாழ்த்திவிட்டு வந்திருக்கிற கவிஞர் சல்மா அவர்களே, செவ்வாய் தோஷத்தை பார்த்து பயப்படுகிற தேசத்தில் செவ்வாய்க்கே தோஷம் ஏற்படுத்திய பகுத்தறிவு குடும்பத்தில் பிறந்திருக்கிற மருத்துவன் எழிலன் அவர்களே, சிக்கல்கள் வந்த நேரத்தில் எங்கள் காஞ்சி மாவட்டத்தின் பேரவை தோழர்களுக்கு அரணாக நின்று பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த மனோகரன் அவர்களே, ஆதிமாறன் அவர்களே, தேவேந்திரன் அவர்களே, திராவிடர் கழகத்தை சார்ந்த முத்தையன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மணிவண்ணன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினுடைய மாவட்ட செயலாளர் தேவ அருள் பிரகாசம் அவர்களே, எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர்கள் தோழர்கள் சிங்கராயர் அவர்களே, சிற்பி அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் எட்வின் அவர்களே, மாவட்ட தலைவர் தோழர் செந்தாமரை கண்ணன் அவர்களே, இளமாறனோடு இணைந்து நின்று இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு எல்லா வகையிலும் உதவி கொண்டிருக்கிற பேரவையினுடைய தோழர்கள் தாம்பரம் மோகனசுந்தரம் அவர்களே, செந்தில் அவர்களே, நித்யா அவர்களே, மஞ்சுளா அவர்களே, மனேக்ஷா அவர்களே, தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற அருமை தோழர் இளங்கோ அவர்களே, அவை நிரம்ப அமர்ந்திருக்கிற அருமை நண்பர்களே, இந்த அவை நிரம்புவதற்கு ஒரு விதத்தில் நமக்கு உதவி செய்த RSS தோழர்களே, அனைவருக்கும் ஊடகவியலாளர்களே, காவல்துறையினரே, அனைவருக்கும் என் முதல் வணக்கம். இளமாறன் பேசுகிற போது காதல் என்பது புனிதமானதில்லை, புரட்சிகரமானது என்று சொன்னார். அங்கிருந்தே என் உரையை நான் தொடங்குகிறேன். என்னை பொறுத்தளவு காதல் புனிதமானதும் இல்லை, புரட்சிகரமானதும் இல்லை, அது இயல்பானது. காதல் இயல்பானது. காதல் அது உயிர் இயற்கை என்றுதான் பாரதிதாசன் சொன்னான். யாராவது கற்றுக் கொடுக்கிறார்களா? நமக்கு படிக்க கற்றுக் கொடுத்தார்கள், நல்லவைகளை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த சமூகம் சில வேளைகளில் தீயவைகளை கூட கற்றுக் கொடுத்தது. மூன்று தான் கற்றுக் கொடுக்காமல் நம் இயல்பாக உணர்வில் உணர்ச்சியில் கலந்தவை என்று சொன்னால், ஒன்று பசி, இன்னொன்று உறக்கம், மூன்றாவது காமம். நீங்கள் எண்ணி பாருங்கள், யாராவது எப்படி பசி எடுக்க வேண்டும் என்பதை நமக்கு சொன்னார்களா? பிறந்த குழந்தை பாலுக்கு தேடுகிறது. யாராவது எப்படி தூங்க வேண்டும் என்பதற்கு வகுப்பு நடத்தியிருக்கிறார்களா? கண்களை மூடிக்கொண்டு வேண்டாம், விட்டால் பிள்ளை தானாய் தூங்கிவிடும், நீ சும்மா இருந்தால் போதும். முன்பெல்லாம் தாலாட்டு பாடி தூங்க வைத்த காலம். இப்போது பிள்ளைகள் சொல்கிறார்கள், வேண்டாம்மா நானே தூங்கிக்கிறேன். பாட்டை அதுக்கு மேலே தாங்க முடியல. பிள்ளைகள் பசி என்பது இயற்கையாக எடுகிற உணர்வு. பிறக்கும் போதே பசி வரும், பிறக்கும் போதே உறக்கம் வரும். பிறந்து ஒரு 15-16 வயதுக்கு பிறகு, இப்போதெல்லாம் 10-12 வயதிலேயே காதல் வரும், காமம் வரும். இவை மூன்றும் உலகத்தின் இயற்கைகள். எனவே காதல் இயல்பானது. ஏன் இயல்பான உணர்வை சிலர் எதிர்க்கிறார்கள்? ஏன் பாண்டிச்சேரியிலே போய் ஒரு ஹோட்டலை உடைக்கிறார்கள்? ஏன் இந்த அர்ஜுன் சம்பத்துகள் பாண்டிச்சேரியிலே போய் உடைக்கிறார்கள் என்றால், அங்கேதானே கிரண்பேடி இருக்கிறார். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் இன்றைக்கு அங்கே ஒரு ஆளுநர் பொறுப்பில், துணை ஆளுநர் பொறுப்பில் இருக்கிறார் என்றால், வன்முறை செயல்களை தடுப்பதில் அவர் முதல் ஆளாக இருக்க வேண்டாமா? அவர் முதல் ஆளாக பின்பக்கம் இருக்கிறாரோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. நீங்கள் உடைக்கிறீர்கள், என்ன காரணம் சொல்லப்படுகிறது? காதலர் நாடை எதிர்ப்பதற்கு அவர்கள் என்ன காரணம் சொல்லுகிறார்கள்? நாம் எதிரிகளின் காரணங்களை தேடுவோம். இந்த கூட்டத்திற்கு அவர்கள் ஏற்படுத்திய இடையூறுகளை பற்றி இதற்கு மேல் நாம் பேச வேண்டியதில்லை. அப்படி பேசினால் அவர்களின் நோக்கம் நிறைவேறிவிடும். காதலை பற்றி, சாதியை பற்றி பேசாமல் அவர்களை பற்றி பேசுவதற்காக நாம் கூடவில்லை. என் அரசியல் வாழ்வில் முதல் முறையாக இன்றைக்குத்தான் நான் என் தோழர்களிடம் அப்படி ஒரு தொடரை சொன்னேன். இதுவரையில் சொன்னதில்லை.
கலவரம் வந்தால் என்ன செய்யலாம் என்றார்கள், திருப்பி அடியுங்கள் என்றேன். முதல் முறையாக. அதிலும் கவனிக்க வேண்டும், நான் அடியுங்கள் என்று சொல்லவில்லை, திருப்பி அடியுங்கள் என்று தான் சொன்னேன். அடித்தால் அடியுங்கள், நாம் புத்தர்கள் இல்லை, வாங்கிக் கொண்டே இருப்பதற்கு நமக்கு இனிமேல் அதற்கு நேரமில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். போகட்டும். காதலை எதிர்ப்பதற்கு என்ன காரணம் சொல்லுகிறார்கள்? அது கலாச்சார சீரழிவிற்கு வழிவகுக்கும் என்கிறார்கள். இதுதான் அவர்களினுடைய தொடர், அவர்களினுடைய கூற்று. கலாச்சார சீரழிவிற்கு வழிவகுக்கும் என்கிறார்கள். என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது, எந்த கலாச்சாரத்திற்கு? எந்த கலாச்சாரத்தை காதல் சீரழிக்கும்? ஐயா தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய இறுதி உரையில் பேசுவார், நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். புத்தகமாக வந்திருக்கிறது, படிக்க வேண்டும் என்பதை கூட தாண்டி வாய்ப்பிருந்தால் ஒலி வடிவத்தில் அவருடைய உரையை நீங்கள் கேட்க வேண்டும். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அந்த உரை பேசிக் கொண்டிருக்கிற போதே, அது 1973 டிசம்பர் 19 தியாகராய நகரில் நடைபெற்ற கூட்டம். பேசிக்கொண்டிருக்கிற போதே ஐயா அவர்களுக்கு வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி வருகிறது. அந்த வயிற்று வலியை அடக்கி கொண்டு நடுவில் பேச்சு நின்று போகிறது. எங்கே அந்த பேச்சு நிற்கிறது என்றால், உன்னுடைய நாடு வேறு, என்னுடைய நாடு வேறு, உன்னுடைய மொழி வேறு, என்னுடைய மொழி வேறு, அம்மா 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 என்று வயிற்று வலி. அந்த அம்மா என்கிற குரல், அம்மா என்கிற வலி தாங்காத குரல் இல்லை, அம்மா அம்மா என்று வலியை அடக்குகிற குரல். நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும். நமக்கு வயிற்று வலி வந்தால் அந்த வயிற்று வலியில் தாழாமல் நாம் துடிப்போம். அவர் வயிற்று வலியை அடக்கிவிட்டு எதை கவனிக்க வேண்டும் என்றால், வயிற்று வலி வருவதற்கு முன்னால் அவர் என்ன பேசினார்? உன் மொழி வேறு, என் மொழி வேறு. வயிற்று வலி முடிந்தவுடன் தொடங்குகிறார், உன் பண்பாடு வேறு, என் பண்பாடு வேறு. அதனுடைய தொடர்ச்சி அப்படியே இருக்கு. அந்த வயிற்று வலியில் கூட தன் பேச்சின் தொடர்ச்சி அறுபடாமல் அதே கவனத்தில் அவர் இருந்திருக்கிறார். வயிற்று வலி அவரிடம் தோற்று போனது என்பதுதான் உண்மையான செய்தி. இப்போது அந்த இடத்திற்கு நான் வருகிறேன். கலாச்சாரம் சீரழிவு என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ஐயா பெரியார் சொல்லுகிறார், உன் பண்பாடு வேறு, என் பண்பாடு வேறு, உன் கலாச்சாரம் வேறு, என் கலாச்சாரம் வேறு. என் கலாச்சாரம் காதல், உன் கலாச்சாரம் பெண்ணை அடிமைப்படுத்துவது. நான் பிரித்து சொல்லுகிறேன் நண்பர்களே. மருத்துவர் எழிலன் அவர்கள் இந்த சமூக சிக்கலை மிக தெளிவாக எடுத்து காட்டினார். பால்ய விவாகம் உன் கலாச்சாரம், வயது வந்ததற்கு பிறகு எண்ணம் ஒத்திருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என் கலாச்சாரம். கணவன் இறந்து போனால் பெண்ணை அதே கட்டையில் ஏற்றுகிற, அந்த உடன்கட்டை ஏற்றுகிற சதி என்பது உன் கலாச்சாரம். கணவனை இழந்த பெண்ணுக்கு மறுபடியும் மறுமணம் செய்து வைப்பது என் கலாச்சாரம். தாரா முகூர்த்தம், கன்னிகாதானம் உன் கலாச்சாரம். சுயமரியாதை திருமணம் என் கலாச்சாரம். இரண்டும் வேறு வேறு. ஆகையினாலேதான் உன் கலாச்சாரம் சீரழிந்து போகிறதே என்று நீ கவலைப்படுகிறாய். இன்னமும் நான் சொல்லுகிறேன், உன் கலாச்சாரத்தை இனி நாங்கள் சீரழிக்க வேண்டியதில்லை, உன்னாலேயே அதனை காப்பாற்ற முடியவில்லையே. எந்த பார்ப்பனர் வீட்டில் 3 வயதில் இப்போது திருமணம் நடக்கிறது சொல்லுங்கள்? பால்ய விவாகத்தை கொண்டு வந்த போது 1914 மிக கடுமையாக எதிர்த்தவர்கள் அவர்கள். MK ஆச்சாரியா என்று ஒருவர் சட்டமன்றத்தில் எழுந்து பேசினார். அந்த சட்டமன்ற உரையை நான் நினைவில் இருந்து சொல்லுகிறேன். அவர் சொன்னார், பெண் வயதுக்கு வருவதற்கு முன்பாக திருமணம் செய்யவில்லை என்றால் நரகத்துக்கு போவாய் என்றுதான் எங்கள் வேத சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் வயதுக்கு வருவதற்கு முன்பு திருமணம் செய்தால் சிறைக்கு போவாய் என்று இந்த ஆங்கிலேய அரசாங்கம் சொல்லுகிறது. நான் என்ன செய்வது என்று புரியவில்லை. அவர் எங்கே போனார் என்று எனக்கு தெரியாது. வயதுக்கு வருவதற்கு முன்பே திருமணம் செய்யவில்லை என்று சொன்னால் நரகத்துக்கு தான் போவாய் என்று வேத சாஸ்திரம் சொல்லுகிறது என்று ஆச்சாரியா சொன்னார். முடிந்தவரை பால்ய விவாகங்களை தடுத்து பார்த்தார். எழிலன் பேசுகிற போது குறிப்பிட்ட ஒரு சொல்லை நீங்கள் அவர் விரைந்து சொன்ன காரணத்தினாலே நாம் உள்வாங்கி கொண்டோமா என்று தெரியவில்லை என்பதற்காக திரும்ப சொல்லுகிறேன். ஐயா பெரியார் அவர்கள் அதனை பட்டியலிட்டு சொல்லுவார். அது மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே இருந்து சொல்லுவார். இத்தனை 1000 விதவைகள் 5 வயதுக்கு உட்பட்ட விதவைகள். யார் விதவைகள்? 5 வயதுக்கு உட்பட்ட பெண்களை விதவைகள் என்று சொன்ன சமூகம் தானே இந்த சமூகம். 5 வயதுக்கு உட்பட்ட விதவைகளாக இருந்தார்கள். இன்றைக்கு நிலை மாறி இருக்கிறது. இன்னொன்று இடத்துக்கு வருகிறேன். சதி, உடன்கட்டை ஏறுதல் பற்றி எழிலன் சொன்னார். காதலர் நாளில் ஏன் இதை பற்றி பேசுகிறீர்கள்? இது இரண்டும் தான் செய்தி.
இதுதான் அடிப்படை செய்தி. நீ காதல் இருந்தால் பால்ய விவாகம் வராது, பால்ய விவாகம் இருந்தால் காதல் வராது. 3 வயது குழந்தைக்கு எப்படி காதல் வரும்? காதல் என்கிற உணர்ச்சி வருவதற்கு முன்பே யாரோ ஒருவனுக்கு அந்த பெண்ணை கட்டி கொடுத்து விட வேண்டும் என்பதுதானே பால்ய விவாகம். எனவே குழந்தை திருமணம் இருக்கிற வரையில் காதல் வராது. காதல் உணர்ச்சி வந்துதான் திருமணம் என்றால் குழந்தை திருமணம் இருக்காது. நீங்கள் உங்களினுடைய ஆரிய கலாச்சாரம், நான் சொல்லுவதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். பாண்டிச்சேரியிலே அடித்து உடைத்தார்கள் என்று சொல்லுகிறீர்களே, இது அர்ஜுன் சம்பத்தின் கலாச்சாரமா என்று கேட்கலாம். இல்லை இல்லை, நான் ஆரிய கலாச்சாரம் பற்றி பேசுகிறேன். அடியாட்களுக்கு கலாச்சாரம் இல்லை. அடியாட்களுக்கு ஏதடா கலாச்சாரம்? சல்மாவாவது நயமாக சொன்னார், இன்னும் நயமாக அருள்மொழி சொல்லுவார். பூங்காவிலோ கடற்கரையிலோ போய் இன்றைக்கு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் மற்றவைகளெல்லாம் சம்பத்து மாமா பார்த்துக் கொள்வார் என்பார். நீங்களாவது அர்ஜுன் சம்பத் என்றீர்கள். அருள்மொழி சொல்லுவார் சம்பத்து மாமா சம்பத்து மாமா என்பது வேறு பொருளில் இல்லை என்றும் சொல்லுவார். சொல்லாமல் இருந்தால் கூட வேறு பொருளை இவர்கள் நினைக்க மாட்டார்கள். எனவே சம்பத்து மாமாவுக்கு இதுதான் வேலை. நான் ஆரிய கலாச்சாரம் பற்றி பேசுகிறேன், அடியாட்களின் கலாச்சாரம் இல்லை. ஆரிய கலாச்சாரம் பெண்ணை உயிரோடு எரித்த கலாச்சாரம். எப்படி நடந்தது? வந்திருக்கிற பெண்கள் தான் இந்த காதலர் நாளில் இதனை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆண் இறந்தவுடனே எரிகிற நெருப்பில் பெண்ணை தூக்கி போடுவது என்பது அவள் ஓடி வந்து விடுவாள் என்பதற்காக கைகளையும் கால்களையும் கயிறுகளால் கட்டி தூக்கி போட்டார்கள். அப்படி தூக்கி போடுகிற நேரத்தில் நெருப்பில் போட்டவுடனே கயிறுகள் தெரித்து விடும் இல்லையா? தெரித்து விழுந்தவுடனே அந்த பெண் அந்த நெருப்பை விட்டு ஓடி வருகிறாள். 1000 தான் கணவனிடம் அன்பு இருக்கிறது என்றாலும் நெருப்பு சுடும் என்பதுதான் யதார்த்தம். அந்த சூடு தாங்காமல் வெளியில் வருகிற போது நீண்ட மூங்கில் கடிகளை வைத்துக் கொண்டு அடித்து மறுபடியும் நெருப்பில் தூக்கி போட்ட இந்த நாடுதான் பாருக்குள்ளே நல்ல நாடு. வேறு எங்காவது உண்டா? வேறு எந்த நாட்டிலாவது ஒரு பெண்ணை உயிரோடு எரித்தது உண்டா? பாருக்குள்ளே நல்ல நாடு என்ன செய்தது என்றால் அடித்து நெருப்பிலே தூக்கி போட்டது. அங்கே ஓடி வந்த பெண்ணை கை கொடுத்து அழைத்து மறுமணம் செய்து வைத்த இயக்கம் திராவிட இயக்கம். இது எங்கள் கலாச்சாரம். இதுதானடா எங்கள் கலாச்சாரம். உன் கலாச்சாரம் சீரடிகிறது என்று சொல். பொதுவாக கலாச்சாரம் சீரடிகிறது என்று சொல்லாதே. தமிழ் கலாச்சாரம் சீரடிகிறது என்று சொல்லாதே. தமிழ் கலாச்சாரம் என்பது காதலில் ஊறி வளர்ந்த கலாச்சாரம். சங்க இலக்கியம் தமிழ் இலக்கியம் இல்லையா? சங்க இலக்கியத்திலே 8 தொகை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் 8 நூல்களிலே 5.5 நூல்கள் காதல் பேசுகின்றன. 2 நூல்களும் பரிபாடலில் பாதியும் தான் புறம் பேசுகிறது, மற்றதெல்லாம் அகம் பேசுகிறது. 10 சேரர்களின் வரலாறு பேசும். புறநானூறு மூவேந்தர்களின் வரலாறும் தனிமனித வாழ்க்கையினுடைய இன்ப துன்பங்களையும் பேசும். பரிபாடல் 2ஐயும் கலந்து பேசும். மீதம் இருக்கிற 5 நூல்களும் முழுக்க முழுக்க காதல் பேசும். காதல் பேசி கனிந்த இலக்கியம் எங்கள் தமிழ் இலக்கியம். உலகம் முழுவதுக்கும் காதலில் இடம் உண்டு. நான் முதலில் சொன்னேன், ஏனென்றால் இது இயற்கையானது. நீங்கள் எண்ணி பாருங்கள், வழிபாடு கூட இயற்கையானதல்ல. எந்த குழந்தையாவது பிறந்தவுடனே நீங்கள் பிறந்த ஒரு விளையாடுகிற குழந்தைக்கு முருகன் பொம்மையை நீங்கள் பிள்ளையார் பொம்மையை கொடுத்தாலும் சரி, இயேசுநாதரை கொடுத்தாலும் சரி, முப்பாட்டனை கொடுத்தாலும் சரி, எந்த பொம்மையை கொடுத்தாலும் குழந்தை விளையாடுமா கும்பிடுமா? கும்பிட சொல்லுகிற காரணத்தால், சொல்லிக் கொடுக்கிற காரணத்தால் அது கும்பிடுகிறது, வழிபடுகிறது. பழக்கம் காரணமாக குடும்பத்தினுடைய இயல்பு காரணமாக வருகிறது. சில நேரங்களில் மருத்துவமனைகளில் இப்படி நடந்துவிடும். நீங்கள் அச்சப்படாதீர்கள், நடந்து விடலாம். எழிலனுக்கு தெரியும், குழந்தைகள் பிறந்தவுடனே அந்த குழந்தைகளை கொண்டு போய் விட்டு பிறகு குழந்தைகளை கொண்டு வந்து தாயின் அருகில் போடுவார்கள். பெரிய மருத்துவமனைகளில் ஒரே நாளில் பல குழந்தைகள் பிறக்கும். சில நேரங்களில் மாறி போய்விட வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அக்ரஹாரத்து பெண்ணுக்கு இந்த படுக்கையில் குழந்தை பிறந்திருக்கலாம், ராவுத்தர் வீட்டில் அந்த படுக்கையில் குழந்தை பிறந்திருக்கலாம். அந்த நர்ஸ் கொஞ்சம் கவனம் தவறுதலாக அந்த குழந்தையை கொண்டு வந்து இந்த இடத்தில் வைத்து விட்டால் இவர்கள் சொல்லுவார்கள், அப்படியே அவர் தோப்பனார உரிச்சுன்று வந்திருக்கிறார். தோப்பனார உரிச்சுண்டு அல்லடா, அவர் ராவுத்தர் குழந்தை அது. ஆனால் இங்கே வளர்கிற குழந்தை காயத்ரி மந்திரம் சொல்லும், அங்கே வளர்கிற குழந்தை குரான் படிக்கும். இரண்டும் கற்றுக் கொடுக்கப்பட்டவை, இயல்பாக வந்தவை அல்ல. இயல்பாக வரும் என்றால் அந்த குழந்தை குரான்லடா படிக்கிறான், இயல்பாக வராது.
கற்றுக் கொடுத்தோம். படிப்பது நல்ல பழக்கம், அது கூட நாம் பழக்கப்படுத்தினோம், கற்றுக் கொடுத்தோம். எந்த குழந்தையாவது புத்தகத்தை தேடி படித்ததா? யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும் என்று தாய்மானவர் சொன்னார். தாய்மானவர்லேருந்து சொல்றேன். இந்த வாழ்க்கை எங்கே முடிகிறது என்றால், அவர் துறவு காரணமாக மூன்றாவதை சொல்லல, ஆனால் உண்மையதானே. யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். இந்த வாழ்க்கை அவ்வளவுதான். பசி உறக்கம் காமத்தில் முடியும், மற்றவைகள் எல்லாம் செயற்கை. எனவே காதல் என்பது இயற்கையான உணர்ச்சியில் ஒன்று. அதை முறியடிக்க நீ முயன்றால், ஒன்றை சொல்லுகிறேன் அன்பான எதிரிகளே, காதலை எதிர்த்து கொண்டே இருங்கள். இந்த மண்ணில் உங்களால் கால் ஊன்றவே முடியாது. எல்லாம் மாறும், இளமை மாறும், கல்வி மாறும், அறிவு மாறும், சிந்தனை மாறும். ஆனால் அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்து கொண்டே இருப்பார்கள். காதல் மாறாது, காதல் மாறவே மாறாது. இந்த காலையிலே ஒரு நிமிட செய்தியில நான் எழுதி அனுப்பினேன். அமெரிக்காவை சேர்ந்த ஹாலிவுட் நடிகன் சொன்னான், இந்த காதலுக்கு இருக்கிற வலிமை என்ன தெரியுமா? We are born alone, we die alone, but only through love we feel that we are not alone என்று எழுதினான். நாம் தனியாகத்தான் பிறக்கிறோம், தனியாகத்தான் இறக்கப் போகிறோம். காதல் மட்டும்தான் நான் தனியாக இல்லை என்கிற உணர்வை நமக்குள் ஏற்படுத்துகிறது என்று சொன்னான். காதல் தனியாக இல்லை. காதல் என்பது வேறொன்றும் இல்லை நண்பர்களே, ஒருவரில் இன்னொருவர் கரைந்து போவதுதான் காதல். மற்ற எல்லா இடங்களிலும் எது கிடைக்கும் என்று பார்க்கிற மனம் காதலில் மட்டும்தான் எதை கொடுக்கலாம் என்று பார்க்கும். காதலியிடம் திருடியவன் இதுவரையில் இல்லை. அவன் இயல்பாக திருடனாக இருந்தால் கூட காதலியிடமோ காதலனிடமோ ஒருவன் திருட மாட்டான். திருடியதை வேண்டுமானால் கொண்டு வந்து தருவானே தவிர காதலியிடம் திருட மாட்டான். காரணம், காதல் என்பது தன்னலமற்றது. அடிப்படையில் காதலின் மிக உயர்ந்த குணம் அது தன்னலமற்றது. மனிதன் எப்போதாவது தான் தன்னலம் இல்லாமல் இருக்கிறான், எல்லா நேரங்களிலும் தன்னலம் இருக்கிறது. எனவே இந்த இயற்கை போக்கை மதிக்காதீர்கள் என்று நாம் சொன்னோம். இயற்கை போக்குக்கு எதிராக செயல்படாதீர்கள் என்று போராடினோம். அன்றைக்கு நமக்கு எதிராக போராடியவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு நாணயம் இருந்தால், உன் கலாச்சாரம் என்று சொல்லுகிறாயே, உன் கலாச்சாரத்தை உன் அக்ரஹாரத்திலாவது நீ காப்பாற்றுகிறாய் என்று உன்னால் சொல்ல முடியுமா? தில்லை தீட்சிதர்களின் வீடுகளை தவிர வேறு எங்கும் பால்ய விவாகம் இல்லை. நான் இதை பல கூட்டங்களில் வேண்டுமென்றே அழுத்தமாய் சொல்லுகிறேன். எங்கும் பால்ய விவாகம் இல்லை. பால்ய விவாகம் இல்லை என்பதோடு மட்டுமில்லை, அவள் வீட்டில் 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க. நானே சொன்னேன், பண்ணி வைங்கடா, எங்க பசங்களுக்கு வேற சிக்கலா இருக்கு. நீங்கள் அடிப்படையாக பால்ய விவாகம் அற்று போயிற்று. நான் கேட்கிறேன், யாராவது நெஞ்சில் துணிவிருந்தால் எந்த பார்ப்பன நண்பராவது சொல்லுங்கள், உங்கள் வீடுகளில் கணவன் இறந்து போனால் மனைவிக்கு மொட்டை அடிக்கிற பழக்கம் இப்போது இருக்கிறதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். மொட்டை அடிக்க போனால் உன் பெண் உன்னை மொட்டை அடித்து விடுவாள். பெண்களுக்கு விடுதலை பேசிய பெரியாரும் அம்பேத்கரும் எங்கள் வீட்டு பெண்களுக்காக மட்டுமில்லை, உங்கள் வீட்டு பெண்களுக்காகவும் சேர்த்தே பேசினார். உண்மையை சொன்னால் முதல் விடுதலையும் முழு விடுதலையும் பெற்றது உங்கள் பெண்கள் தானே. நீங்கள் உங்கள் பெண்கள் தான் இன்றைக்கு தெருவுக்கு வந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் மறுமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாவம், அர்ஜுன் சம்பத்துக்கு தெரியாது. அவர் வாங்குகிற பணத்துக்கு ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் சல்மா இங்கே போட்டு உடைத்தார். நண்பர்களே, அங்கேயே எல்லாம் அற்று போய்விட்டது. ஜாதகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தூக்கி எறிந்து விட்டால் அவர்களும் தூக்கி எறிந்து விடுவார்கள். ஜாதகம் என்பது உண்மையாக இருக்க முடியாது. ராமனுக்கும் சீதைக்கும் 9 ரிஷிகள் நேரம் பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தார்கள். என்ன ஆயிற்று? யாராவது திருமண வீட்டில் ராமன் சீதை மாதிரி வாழ்க என்று வாழ்த்துகிறானா? நீ தைரியம் இருந்தால் வாழ்த்து. ராமபிரான் சீதா பிராட்டி மாதிரி அவனே மாப்பிள்ளையும் பொண்ணு எழுந்துச்சு வந்து எங்களை காட்டு போக சொல்றியாடான்னு கேட்பான். நான் கேட்கிறேன், 9 ரிஷிகள் பார்த்து நடத்திய கல்யாணமே அப்படி ஆயிடுச்சு. உன் லோக்கல் புரோகிதர் சொல்றது எப்படா சரியா இருக்கு? உன் லோக்கல் புரோகிதருக்கு அவருக்கு ஜோசியமே அதிகம் தெரியாது. நண்பர் எழில் அவர்கள் நாகரிகம் கருதி இன்னொன்றை சொல்லவில்லை. விஜய் தொலைக்காட்சியில் நாங்கள் பேசிய பிறகு அவர் வயது முதிர்ந்த பெரியவர், அந்த ஜோதிடர், அவர் என்னிடத்தில் அழைத்து சொன்னார், நீங்கள் கேட்டதெல்லாம் ரொம்ப கூர்மையான கேள்விதான். நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வருகிறவர்களிடம் நாங்கள் சொல்லுவது அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது என்று சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் வயதில் பெரியவர், ஆறுதல் சொன்னால் எனக்கு எந்த கோபமும் இல்லை, ஜோதிடம் சொல்வதில் தான் வருத்தம். ஆறுதல் சொல்லுங்கள், யார் வேண்டாம் என்கிறார்கள்? நண்பர்களே,
ஜாதகத்தை பற்றி நான் கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். மறுபடியும் இந்த இடத்தில் உங்களுக்காக சொல்லுகிறேன். அதை கேட்டுவிட்டு ஒரு நண்பர் என்னிடத்தில் வந்து சொன்னதையும் சொல்லுகிறேன். 2 செய்திகள் சொன்னேன். நீங்களே முயற்சித்து பாருங்கள். நீங்கள் என்னை நம்ப வேண்டாம், ஜோதிடத்தை நம்ப வேண்டாம். நான் சொல்லுவதை சோதனை செய்து பாருங்கள். 10 ஜாதகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பெயர்களை மறைத்துவிட்டு படி செராக்ஸ் எடுங்கள். 10 ஜாதகங்களையும் ஜோதிடரிடம் கொடுங்கள். 2 கேள்வி கேளுங்கள். இவர்களில் யார் யாரெல்லாம் ஆண், யார் யாரெல்லாம் பெண் என்று கேளுங்கள். சொல்ல முடியாது என்பதுதான் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டிருக்கிற எனக்கும் தெரிந்த உண்மை. ஜாதகத்தை வச்சு இவன் ஆணா பெண்ணாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆணா பெண்ணானே சொல்ல முடியாம அப்புறம் எப்படி பொருத்தம் பார்ப்ப நீ? அப்ப 2 ஆண்களுக்கும் பொருத்தம் பார்க்கிறதா, 2 பெண்களுக்கும் பொருத்தம் பார்க்கிறதா? ஆணா பெண்ணா என்றும் சொல்ல முடியாது. அடுத்த கேள்வியை கேளுங்கள். ஒரு 60 வயது, 70 வயது, 80 வயது, 40 வயது ஜாதகக்காரர்களை கொடுத்து இந்த ஜாதகக்காரர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று கேளுங்கள். அதற்கும் பதில் சொல்ல முடியாது. செத்து போனவனுக்கு இவன் ஜோசியம்லாம் சொல்லிட்டு இருப்பான். இவருக்கு ராஜ யோகம். அவன் செத்தே போயிட்டான்டா, இனிமே என்ன ராஜயோகம், என்ன பிரயோஜனம் இருக்கு? அடிப்படையில் நாங்கள் சொல்லுவது அறிவியல் சார்ந்த உண்மை. மிக கொடுமையான காலங்களை தாண்டி வந்திருக்கிறோம். கன்னிகா தானம் என்பதும் தாரா முகூர்த்தம் என்பதும் பெண்களை இழிவுபடுத்துவது. பெண்களை அந்த சொற்களையே புரிந்து கொள்ளுங்கள். கன்னியை தானமாக கொடுப்பது, தாரை வார்த்து கொடுக்கிற முகூர்த்தம். தாரா முகூர்த்தம் என்றால் என்ன? தாரை வார்த்து கொடுப்பது. ஒரு பெண்ணை தாரை வார்த்து கொடுக்கிற முகூர்த்தத்துக்கு தான் தாரா முகூர்த்தம் என்று பெயர். கன்னிகாதானம் என்றால் அதற்காகத்தான் நீங்கள் பார்க்கலாம், அவள் வீட்டு திருமணங்களில் அப்பாவின் மடியில் வைத்து தாலி கட்ட சொல்லுவார்கள். ஏன் தெரியுமா? அப்பா தன் அது கூட தாரை வார்த்து கொடுக்கிற உரிமை அந்த தாய்க்கு கிடையாது. அப்பாவின் மடியில் வைத்து இந்த பெண்ணை உன்னிடம் தாரை வார்த்து கொடுக்கிறேன், கன்னியை தானமாக கொடுக்கிறேன் என்றால் நீ என்ன வேண்டுமானாலும் அடிமையாக இந்த பெண்ணை வைத்துக் கொள்ளலாம் என்பது. நீங்கள் அடிமையாக போக விரும்பினால் ஆரியர்களின் பல கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சுயமரியாதை உடைய பெண்ணாக வாழ விரும்பினால் திராவிட இயக்கத்தின் சுயமரியாதை திருமணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான் நாங்கள் சொல்றோம். இதுதான் அடிப்படை வேறுபாடு. அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 தான் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லுமொழி ஆகும் என்கிற அந்த சட்ட முன்வடிவை கொண்டு வந்தார். அதற்கு முன்னால் என்ன நடந்தது தெரியுமா? 1928 மே மாதத்திலிருந்து இந்த சுயமரியாதை திருமணத்தை தந்தை பெரியார் அவர்கள் நடத்தி வைத்தார்கள். சங்க இலக்கியத்தில் எந்த திருமணத்திலும் புரோகிதர் வந்து திருமணம் நடத்தியதாக செய்திகள் இல்லை. அகநானூற்றில் 2 பாடல்கள் இருக்கின்றன. 2 பாடல்களிலும் புரோகித வாசனையே கிடையாது. முதலாக தமிழ் இலக்கியங்களில் புரோகிதர் நடத்தி வைத்ததாக வந்த திருமணம் எது தெரியுமா? மாமுது பார்ப்பான் மறைவடி காட்ட தீவலம் வந்த காட்சி சிலப்பதிகாரத்தில் தான் வருகிறது. கோவலன் கண்ணகி திருமணம் தான். அதுவும் சாதாரண பார்ப்பனர் இல்லை. இந்த சொல்லை இளங்கோவடிகள் பயன்படுத்துகிறார். மாமுது பார்ப்பான், ரொம்ப வயதான விவரமறிந்த ஒரு பார்ப்பான் கட்டி வைத்த திருமணம் 3 மாசத்துல முடிஞ்சு போச்சியா? அதானே நீ பார்த்து ஆகையினால் தான் நான் இப்போதும் சொல்லுகிறேன், திருமண மேடையில் ராமர் சீதை போல வாழ்க என்றும் வாழ்த்த முடியாது, கோவலன் கண்ணகி போல வாழ்க என்றும் வாழ்த்த முடியாது. 2 திருமணமும் புரோகிதர் செய்து வைத்த திருமணம். அந்த 2 திருமணமும் அற்று போயின. 1928 விருதுநகருக்கு அருகில் இருக்கிற சுக்கிலநத்தம் என்கிற கிராமத்தில் முதலாக ஐயா பெரியார் அவர்கள் சுயமரியாதை திருமணத்தை நடத்தினார். அதில் பட்டுக்கோட்டை அழகிரி கலந்து கொள்ளுகிறார், முத்தமிழ் காவலர் கியாப்பே கலந்து கொள்ளுகிறார். அந்த திருமணத்திலே ஒரு பெரிய விந்தையான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. உண்மைதான். மணமகன் மேடையில் அமர்ந்தான். ஒரு பெண்ணை கொண்டு வந்து அமர்த்தினார்கள். ஒரு 10 நிமிடத்தில் இந்த பக்கம் இன்னொரு பெண்ணை கொண்டு வந்து அமர்த்தினார்கள். என்ன இது என்று கேட்டபோது, இல்லை அது மாமா பொண்ணு, இது அத்தை பொண்ணு, 2 பேரும் அவனை திருமணம் பண்ணிக்கணுங்கிறாங்க. அவனை கேட்டோம், அவன் 2 பேரையும் பண்ணிக்கிறேன். நல்ல பையன், எவ்வளவு நல்லவன் பாருங்க. கவிஞர் கண்ணதாசன் தன் வாழ்க்கை வரலாற்றில் எழுதுவார். எங்க அப்பத்தான் என்னை பார்த்து கேட்டது, ஏப்பா 9 பெண்ணை பார்த்துட்டு வந்தியே, அந்த 9 பொண்ணுல எந்த பொண்ணை உனக்கு பிடிச்சது? கண்ணதாசன் சொன்னார், 9மே பிடிக்குது அப்பத்தான். அப்பத்தான் கண்ணதாசன் அவர். ஆனா அப்பத்தான் சொன்னாங்க, ஆனா அந்த 9 பேருக்கும் ஒன்றை பிடிக்கலையப்பான்னா. இதை அவர் தன்னுடைய வரலாற்றில் எழுதியிருக்கிறார். எனவே 2 பக்கமும் 2 பெண்ணை உட்கார வைத்த உடனே 2 பேரையும் திருமணம் செய்து கொள்ளட்டும். இதுதான் முதல்ல நடந்த திருமணம். முத்தமிழ் காவலர் அவர்கள் கோபித்துக் கொண்டு எழுந்து விட்டார்.
இந்த திருமணத்தில் நான் கலந்து கொள்ள முடியாது. இது என்ன கலாச்சார சீரழிவு. பட்டுக்கோட்டை சொன்னார், இத்தனை காலம் புரோகிதர் யார் யாருக்கோ மனைவியா இருந்துட்டு உன்னை கொண்டு வந்து தர்றேன்னு சொன்ன போதெல்லாம் பேசாம இருந்துட்டு உட்காரியா ஒரு சுயமரியாதை திருமணம் நடக்குது, அவன் எத்தனை முனையாவது கட்டிட்டு போறான், நீ உட்காரியா உனக்கு என்னன்னு கேட்டார். இது நடந்த பிறகு தொடர்ச்சியாக சுயமரியாதை திருமணங்கள் நடந்தன. அதுவும் ஐயா பெரியார் எப்படியெல்லாம் அந்த வரலாற்றை மாற்றினார் என்பதை பாருங்கள். குத்தூசி குருசாமி அவர்கள் ஏறத்தாழ அந்த திருமணம் முடிந்து விட்டது. குஞ்சிதம் அம்மாவுக்கும் குருசாமி அவர்களுக்கும் திருமணம் உறுதியாகிவிட்டது. ஆனால் கடைசியாக தாலி கட்டினால்தான் திருமணம் என்று சொன்ன காரணத்தினாலே குத்தூசி குருசாமி அதை மறுத்து விட்டார். பெரியார் அழைத்து, எந்த பெரியார்? தாலி தேவையில்லை என்று சொல்லுகிற பெரியார் அழைத்து, ஒன்றும் குற்றமில்லை, தாலி கட்டி திருமணம் பண்ணிட்டு வா என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார் என்றால் அங்கேதான் வரலாற்றில் ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. குருசாமி அவர்கள், நான் சாதியை சொல்லி தொலைய வேண்டி இருக்கிறது, ஏனென்றால் இந்த சமூகம் சாதிய சமூகம். குருசாமி அவர்கள் முதலியார் வகுப்பை சார்ந்த ஒருவர். குஞ்சிதம் அம்மாள் தாழ்த்த இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். இசை வேளாளர் சமூகத்தில் பிறந்த பெண்கள் பொட்டு கட்டி விடப்பட வேண்டும், அவர்களுக்கு தாலி கட்டக்கூடாது என்பதுதான் இந்த மரபு. ஆனால் இந்த பயல்வு இருக்கானுங்களே, எம்.எஸ். சுப்புலட்சுமி இசை வேளாளர்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. அந்த அம்மா மடிசார் கட்டிட்டு குங்குமம் வச்சுண்டு, ஐயோ அந்த அம்மா அக்ரஹாரத்தம்மா இல்லை, இசை வேளாளர் குலத்தில் பிறந்த பெண்ணு. திறமை இருந்த உடனே எங்காளுன்ட்டான். திறமை இருந்த உடனே நேற்றைக்கு வரைக்கும் கெஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட்டா அது பாகிஸ்தானுக்கு போடுற ஓட்டுன்னு சொல்லிட்டு ஜெயிச்ச உடனே அவரும் சாஃப்ட் இந்துத்துவாங்கிறான். கொஞ்சம் கூட வெக்கப்படவே மாட்டானுங்க. அவன் சாஃப்ட் இந்துத்துவம் அனுமாரம் வணங்குறானா. ஏன் தேர்தலில் நிற்கும் போது அனுமாரம் கும்பிட்டது தெரியாதா? எங்களுக்கு தெரிஞ்சுதான் கெஜ்ரிவாலை ஆதரிக்கிறோம். அனுமார கும்பிடட்டும், எவனையாவது கும்பிடட்டும், பிஜேபி தோற்றால் சரி, பிஜேபி தோல்வியை கொண்டாடுகிறோம். எனவே எம்.எஸ். சுப்புலட்சுமியை தங்களினுடைய அக்ரஹாரத்து பெண் என்று சொன்னது மாதிரி இவர்கள் யார் வென்றாலும் அவர்களை உள்வாங்கி செரிப்பார்கள். புத்தர் திருமால் அவதாரம்ட்டான்ல, புத்தரை விட கடுமையாக இந்த பயல்களை எதிர்த்தவன் கிடையாது. புத்தர் அவதாரம் தான். நம்ம வள்ளுவருக்கு காவி சாயம் பூசிட்டானையா? வள்ளுவருக்கு காவி சாயம் பூசிட்டான். போகுது ஆசிரியர் வீரமணியாவுக்கு மேல காவி சாயம் போட்டான். அம்பேத்கர் பிறந்த நாளை கொண்டாடுறான். இவனுங்களை விட ஆபத்தானவன் உலகத்துல எவனும் இல்லை, எவனும் இல்லை. நான் உண்மையா சொல்றேன். ஆகையினால அப்படி வெற்றி பெற்றவுடன் தங்களில் வருகிற மாதிரி இல்லாதவர்களை எதிர்க்கிற கட்டத்தில் பெரியார் சொன்னார் குருசாமி அவர்களை பார்த்து, குஞ்சிதம் அம்மாவுக்கு தாலி கட்டு. ஏனென்றால் இசை வேளாளர்களுக்கு தாலி கட்டக்கூடாது என்று சொல்லுகிறான் இல்லையா, தாலியை கட்டு என்று சொன்னவரும் ஐயா பெரியார் தான். அந்த பெண்ணுக்கும் அந்த சமூகத்துக்கும் நீ தாலி கட்டுவதால் ஒரு பெருமை வரும் என்றால் வரட்டும் கட்டு என்றும் சொன்னார். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இப்படி திருமணங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த போது 1953 ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. ரெங்கம்மாள் சிதம்பரம் என்கிற 2 பேரும் 1934 திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்கள் யாருன்னு அப்புறம் சொல்றேன், எழிலுக்கும் சல்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். 1934 திருமணம் செய்து கொண்டார்கள். 19 ஆண்டுகளுக்கு பிறகு 53 ஒரு வழக்கு நடைபெறுகிறது உயர் நீதிமன்றத்தில். நீதிபதிகள் இருவரும் பார்ப்பனர்கள். நான் வேற ஒன்றும் சொல்ல, அவ்வளவுதான். இங்கே இன்னொரு மூட நம்பிக்கை இருக்கு. நீதிமன்ற தீர்ப்பை நம்ம கண்டிக்கலாமாங்க? தாராளமாக கண்டிக்கலாம். நீதிமன்ற தீர்ப்பை கண்டிப்பதற்கு சட்டத்தில் எந்த தடையும் இல்லை. நீதிமன்ற தீர்ப்புக்கு உள்நோக்கம் மட்டும்தான் கற்பிக்க கூடாது, அவ்வளவுதான். அந்த தீர்ப்பு என்ன சொல்லிட்டு என்றால், 1953 சப்த அடிகள் வைத்து 7 அடிகள் வைத்து அக்னி வளர்த்து புரோகிதம் செய்து திருமணம் செய்து கொண்டால் தான் சட்டப்படி செல்லும். இல்லையானால் இது சட்டத்திற்கு உட்பட்ட திருமணம் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு சொத்து போய் சேராது. இந்த வழக்கில் தீர்ப்பு அப்படித்தான் வழங்கப்பட்டது. 1953 ரெங்கம்மாள் சிதம்பரம் 2 பேரும் வேறு யாரும் இல்லை, ஆசிரியர் வீரமணி அவர்களினுடைய மாமியாரும் மாமனாரும். இதுதான் அந்த செய்தி. எனக்கு அதில் ஒரு பெரிய பெருமை உண்டு. இங்கே பேசுகிற போது தாத்தா ஜமதக்னி பற்றி அவர் சொன்னார் இல்லையா, நாம் வாழ வேண்டும், என் பேரன் என்னை பற்றி பேசணுமா இல்லையா? இன்றைக்கு அவர் அப்படி வாழ்ந்ததால் பேரன் பேசுறாரு. எனக்கும் ஒரு பெருமை உண்டு. அந்த திருமணத்தில், ரெங்கம்மாள் சிதம்பரம் திருமணத்தில் கலந்து கொண்டவர்களில் என் அப்பாவும் அம்மாவும் இருக்கிறார்கள். சுயமரியாதை.
அந்த திருமணம் செல்லாது என்று சொன்னதற்கு பிறகு எங்கே ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது என்றால் 53 68 வரைக்கும் 15 ஆண்டுகள் நடைபெற்ற எந்த சுயமரியாதை திருமணமும் சட்டப்படி செல்லாது. அந்த 15 ஆண்டுகளில் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு சொத்துரிமை கிடையாது. அதற்கு பிறகு யாராவது அப்படி திருமணம் செய்வானா? நண்பர்களே, குறித்துக் கொள்ளுங்கள். 53க்கும் 68க்கும் இடைப்பட்ட 15 ஆண்டுகளில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் சுயமரியாதை திருமணங்கள் நடந்து கொண்டே இருந்தன. என்ன காரணம் என்றால், சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தந்தை பெரியார் என்ன சொல்லுகிறார் என்பதைத்தான் நாங்கள் ஏற்போம் என்று சொல்லுகிற மண் இந்த மண். அதனால் தான் எங்கள் திமுக தலைவர் இதை திராவிட மண் என்கிறார். சிலர் புரியல, இது ஆண்டாள் மண்கிறான். நீ யாரோட மண்ணா வேணாலும் வச்சுக்க, ஆனால் இது பெரியாரிய திராவிட கொள்கைகள் இந்த மண்ணில் வேரூன்றி நிற்பதால் தான் இன்றைக்கும் வடநாட்டில் செய்ய முடியாத பலவற்றை தமிழ்நாட்டில் செய்ய முடிகிறது. நீங்க ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை புரோகிதர் இல்லாம பீகார்ல போய் வெளிப்படையா ஒரு திருமண மண்டபத்தில் நடத்திருங்க பார்க்கலாம். பீகார்ல இருந்து வந்து பெரியார் திடல்ல கல்யாணம் பண்ணிட்டு போறான், நடந்திருக்கு, நான் போய் சொல்லலை. அதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, 2 பார்ப்பனர்களே வந்து திருமணம் பண்ணிட்டு போயிட்டான். அவங்க வீட்டில் ஒத்துக்கலைன்னு பெரியார் திடல் பார்ப்பனர்களுக்கும் திருமணத்துக்கு இடம் கொடுக்கிற திடல் என்பதுதான் அதில் இருக்கிற செய்தி. ஆகையினாலே இப்படி 15 ஆண்டுகள் சட்டத்துக்கு புறம்பு என்று சொன்னப்பட்ட காலத்திலும் சுயமரியாதை திருமணம் நடந்தது என்றால் இது எங்கள் கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை நீ கெடுக்க முடியாது. உன் கலாச்சாரத்தை நீயே இனி காப்பாற்ற முடியாது. உன்னால காப்பாற்ற முடியல. நான் தான் சொல்றேன், இன்னைக்கு உன் வீட்டில் மொட்டை பாப்பாத்திகள் கிடையாது. இன்றைக்கு உன் வீட்டில் பால்ய விவாகம் கிடையாது. கடைசியா கன்னியாதானத்தை வச்சிட்டு இருக்கிற, கொஞ்ச நாளைக்கு மேல முடியாது. ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன். திரைப்பட இயக்குனர் விசு ரொம்ப கோவப்பட்டு, இப்படி ஒரு திருமண விழாவில் வாழ்த்துறையை நீங்க எதிர்பார்த்திருக்க முடியாது. 3 பேர் வாழ்த்துறை, ஒன்று நான், இன்னொன்று விசு, மூன்றாவது ஹெச் ராஜா. உண்மையாக நடந்தது. எப்படி இது நடந்து தொலைத்தது என்றால், அந்த மணமகன் விசுவோட உதவி இயக்குனர், அந்த பொண்ணு என்னோட உறவினர். அந்த திருமணத்தில் நான் வாழ்த்தும் போது சொன்னேன், அம்மி மிதிப்பது அருந்ததி அருந்ததியை பகல்ல எப்படா பார்ப்பேன்? அருந்ததி என்பது ஒரு நட்சத்திரம். இவன் தெரியுதான்னு கேட்பான். அவன் தெரியுதுமா. என்ன தெரியுது? கூரை தான் தெரியும். அப்புறம் அவர் கோச்சிக்கிட்டு காசிக்கு போவார். விட்டுறேன் பார்க்கலாம், அப்புறம் போய் கூப்பிட்டு வருவேன். இதெல்லாம் வெற்று சடங்குடா. அம்மி எல்லாம் இனி மிதிக்க முடியாது. அம்மியை மிதிக்கணும்னு நீ நினைத்தாலும் மிதிப்பதற்கு அம்மி கிடையாது. எத்தனை வீட்டில் அம்மி இருக்கு? இனி மிதித்தால் மிக்சியை தாங்க மிதிக்க முடியும், அது உடஞ்சு போகும் சொன்னேன். அப்ப விசு கோபம் கொண்டு எழுந்து, நாங்கள் தேடி பிடித்தாவது அம்மியை கொண்டு வந்து மிதிப்போம், மீதி எனக்கு என்ன இருக்கு? ஓ அம்மி ஓன் கால், நீ மிதி, எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஆனால் எதை அவர்கள் உணரத் தவறினார்கள் என்றால், அவர் சொன்ன விடையிலேயே நான் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கிறது. தேடி பிடித்தாவதுன்னு சொன்ன பாரு, முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உன்னுடைய கலாச்சாரம் முடிந்து போய் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் முடிக்கிற வரைக்கும் திராவிட இயக்கம் ஓயாது. நீ யார வேணாலும் கூட்டு வா, எவ்வளவு முகமூடி வேணாலும் போட்டுக்க, எப்படி வேணாலும் தலையை கோது, ஆனா வெற்றி பெற முடியாது. அடிப்படையாக சொல்லுகிறேன் நண்பர்களே. நான் காரைக்குடியில் பேசுகிற போது 2 நாட்களுக்கு முன்னால் சொன்னேன், ரஜினிகாந்த் அவர்கள் தன் இயற்பெயரை மட்டும் ஒரு முறை நினைத்து பார்க்கட்டும் போதும். அவருடைய இயற்பெயர் சிவாஜி ராவ் கெய்க்வாட் என்பது. கெய்க்வாட் என்றால் ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் இனத்தை சார்ந்தவர் என்று பொருள். பிறந்த இனத்துக்கு துரோகம் செய்யாதீர்கள், அவ்வளவுதான். பார்ப்பானுக்கு அடிமையாகி பிறந்த இனத்துக்கு துரோகம் செய்யாதீர்கள். நான் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பு அருகில் இருக்கிற ஏஎன்சி காலனி என்கிற இடத்துக்கு நாங்கள் போய்விட்டு வந்தோம். தோழர்களை பார்த்து விட்டு வந்தோம். வடிவேலெல்லாம் இங்கே இருக்கிறார். 40-50 ஆண்டுகளாக அந்த பகுதியில் இருக்கிறார்கள். அடிப்படை வசதி கூட இல்லை, எந்த அடிப்படை வசதியும் இல்லை. அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த மக்கள் அந்த கிராமத்தில், அந்த சின்ன பகுதியில் குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அந்த இடத்தை விட்டு அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்கிற முயற்சி நடக்கிறது. ஒரு செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டோம். அங்கே இருக்கிற ஒரு இளைஞன் தள்ளு வண்டியில் பிரியாணி விற்று கொண்டு போயிருக்கிறான். நேற்றைக்கு காவல்துறை அங்கே வந்து, நீ இனிமேல் தள்ளு வண்டியில் அந்த பிரியாணி விற்கக்கூடாது. எதற்காக? அந்த பிரியாணியை சாப்பிட்ட ஒருவர் எலும்பை கீழே துப்பி இருக்கிறார். இது காவல்துறை சொன்ன காரணம். எலும்பை கீழே துப்பி இருக்கிறார். அந்த எலும்பை அந்த பக்கத்திலே வந்த ஒரு பார்ப்பனர் மிதித்து விட்டாராம்.
அவருக்கு எலும்பை பார்த்தால் பிடிக்கவில்லையா. தம்பி இளங்கோ சொன்னார், எங்களுக்கு பூணூலை பார்த்தால் பிடிக்கவில்லை, என்ன செய்யலாம் என்று கேட்டார். உனக்கு எலும்பை பார்த்தால் பிடிக்கவில்லை என்றால் எங்களுக்கு உன் பூணூலை பார்த்தால் பிடிக்கவில்லை, அறுத்து விடலாமா? அதற்காக காவல்துறை சொல்லுகிறது, நீ இனிமேல் தள்ளுவண்டியில் பிரியாணி விற்கக்கூடாது. இந்த நாடு RSS நாடாக ஆவதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் எண்ணி பாருங்கள், தமிழ்நாட்டில் இந்த எதிர்ப்பு மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகமும் அப்படித்தான் ஆகி போயிருக்கு. ஆகினாலே இன்றைக்கு பக்கத்தில் நடந்த அந்த செய்தியை சொல்லுகிறேன். ஆகையினாலே தான் இவைகளையெல்லாம் முறியடிப்பதற்காக, காதல் என்பது வெறுமனே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படுகிற காம உணர்வு மட்டுமில்லை, அது ஒரு சமூக பிரச்சனை, அது ஒரு சமூக போராட்டம். அறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமணத்தை முன்மொழிகிற போது சட்டமன்றத்தில் எல்லாவற்றையும் எடுத்து சொன்னார். எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கருத்திருமன் அவர்கள் எழுந்து ஒரு கேள்வியை கேட்கிறார். நல்ல மனிதர் தான், ஏதாவது எதிர்க்கட்சி கேட்க வேண்டும் இல்லையா, கேட்கிறார். நீங்கள் இப்படி இந்த திருமணத்தை கொண்டு வருவது ஒரு விதத்தில் சரியாக இருக்கலாம், ஆனாலும் புரோகிதர்கள் தங்கள் வேலையை இழந்து விடுவார்களே. அண்ணா எழுந்து விடை சொல்லுகிறார், பாருங்கள் நண்பர் கருத்திருமன் இத்தனை காலம் நாம் தன்மானத்தை இழந்ததை பற்றி கூட கவலைப்படவில்லை, புரோகிதர்கள் வேலையை இழந்து விடுவார்களே என்று கவலைப்படுகிறார். ஆனாலும் எனக்கு இதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அண்ணா சொல்கிறார், ஆனாலும் எனக்கு இதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. நான் கூட இந்த சுயமரியாதை சட்ட திருமண சட்டத்தை கொண்டு வருகிற போது ஏதோ எங்கோ ஓரிரு இடங்களில் திருமணம் நடக்கும் என்றுதான் நான் கருதினேன். கருத்திருமன் சொல்வதை பார்த்தால் புரோகிதர்கள் எல்லோருக்கும் வேலை போய்விடும் என்றால் நாடு முழுவதும் இனி சுயமரியாதை திருமணம் தான் நடக்கப் போகிறது என்பதை எதிர்க்கட்சி மூலமாக அறிந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். என்ன வேறுபாடு? வேறொன்றும் அல்ல. சுயமரியாதை திருமணம் அடிப்படையில் பெண்களுக்கு மரியாதை தருகிற திருமணம், அதுதான் ரொம்ப அடிப்படையான செய்தி. காதலே பெண்ணை மதிக்கிற ஒன்று. காதலை நான் கேட்கிறேன், பெரியாரை விடுங்கள், பாரதிதாசனை விடுங்கள், உங்கள் பாரதியார் காதலை ஆதரித்திருக்கிறாரா இல்லையா? ஆதலினால் காதல் செய்வீர் என்று சொன்னவர் பாரதி தானே. ஆனால் அவர் இன்னொன்றையும் சொல்லுகிறார், நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர்தாம் வியப்பெய்தி நன்றாம் என்பார். வீடகத்தே கிணற்றோரம் அதே காதல் வரும் என்றால் இவர்கள் அதை பாடை கட்டி அதை கொல்ல முயற்சிக்கின்றார். பாரதி பாருங்க எவ்வளவு நுட்பமா ஒரு செய்தியை சொல்றாருன்னா, வெளிய காதலை நம்மால் எதிர்க்கிறது இல்லை. பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கிறேன், திரைப்படங்களில் காதலனும் காதலியும் கடைசியா சேர்ந்தனும்னு தானே படம் பார்க்குற எல்லாரும் விரும்புகிறான், அப்பதான் மகிழ்ச்சி அடைகிறான். காதல் கோட்டைன்னு ஒரு படம் வந்தது, கதாநாயகனும் கதாநாயகியும் பார்த்துக்கவே மாட்டாங்க. கடைசி காட்சியில் அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கும் போது இவன் பக்கத்தில் இருக்கவங்களாம் கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்டு கை தட்டுறான். மக்கள் பொதுவாக நல்லவர்கள். ஒரே ஒரு சிக்கல், தன் புள்ள காதலிக்கூடாது, அவ்வளவுதான். ஊரில் இருக்க எவன் காதலிச்சாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம புள்ள காதலிச்சிடக்கூடாதுன்னு நினைப்பானே தவிர, வீடகத்தே கிணற்றோரம் வீட்டிற்குள் காதல் என்றால் பாடை கட்டி அதை கொல்ல முயற்சிக்கின்றார். எனக்கு என்ன வியப்பாக இருந்தது என்றால், கொன்னதுக்கு அப்புறம் தானே பாடை கட்டுவான், இவன் பாடை கட்டிட்டு கொள்றாங்கிறான். பாடை கட்டி அதை கொல்ல முயற்சிக்கின்றார். எனவே முடிவு முதல்ல காதலுக்கு எதிராக இருப்பது எதற்கு என்றால், சல்மா அவர்களும் எழிலும் சொன்னது போல, காதலை எதிர்ப்பது சாதியை காப்பாற்றுவது, காதலை எதிர்ப்பது மதத்தை காப்பாற்றுவது. நாம் காதலை ஆதரிப்பது சாதியை எதிர்ப்பது, மதத்தை எதிர்ப்பது, அவ்வளவுதான். ரெண்டு தான். ஒன்று, சாதியையும் மதத்தையும் ஆதரிக்கிறவர்கள் காதலை எதிர்க்கிறார்கள், காதலை ஆதரிக்கிறவர்கள் சாதியையும் மதத்தையும் எதிர்க்கிறார்கள். இது ரெண்டு தான் நாம் இருவருக்குள் இருக்கிற அடிப்படையான வேறுபாடு. ஆகையினால் தான் சாதியும் மதமும் கூட்டணியாக ஒன்று சேர்க்கின்றன. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு புரியும், யாரை சொல்றேன்னு புரியும். இங்கே எதிர்த்தது RSS மட்டுமல்ல, இன்னொரு ஜாதி கட்சியும். அது இயற்கையான கூட்டணிங்க, ஜாதியும் மதமும் இயற்கையான கூட்டணி. அதையும் தெரிந்து கொண்ட பிறகுதான் நான் சொன்னேன், இவர்கள் மட்டுமல்ல அவர்களும் கூட சேர்ந்து வருகிறார்கள் என்று அறிந்த பின் தான் சொன்னேன், அடித்தால் திருப்பி அடியுங்கள், பார்த்தலாம், காயப்பட்டா படலாம். எத்தனை காலத்திற்கு நாம் அஞ்சி கொண்டும் சண்டை வேண்டாம் என்றும் கருதி கொண்டிருக்க முடியும்? இது காதலுக்காக வாங்கி கொள்ளுகிற அடி இல்லை, சமூக மாற்றத்திற்காக, சமத்துவத்திற்காக, சுயமரியாதைக்காக நாம் வாங்கி கொள்ளுகிற அடி. அசிமிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்று அம்பேத்கரினுடைய அந்த நூலினுடைய சாரத்தை மிக எளிமையாக எழிலன் பேசுகிற போது குறிப்பிட்டார். அதுதான் ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கிற எண்ணிக்கை ஒன்று கூடுமானால் என்ன சிக்கல் வரும்? நான் இஸ்லாமியர்களுக்கு பரிந்துரை செய்து பேசுவதாக கருத வேண்டாம், ஆனால் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். சல்மா அதை வெளிப்படையாக சொன்னார்.
இப்போதும் நமக்குள் ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது. இஸ்லாமியர்கள் 4 கல்யாணம் பண்ணிக்கலாமே. நான் கேட்டேன், இதை நீ கோபமா கேட்குறியா வருத்தமாக கேட்குறியான்னு கேட்டேன். 4 கல்யாணம் நம்மளால பண்ணிக்க முடியலையேன்னு வருத்தமாக கேட்குறியா? நண்பர்களே, குறித்து கொள்ளுங்கள், எல்லா இஸ்லாமியர்களும் 4 மனைவிகளோடும் இல்லை, எல்லா இந்துக்களும் ஒரே மனைவியோடும் இல்லை. இது உண்மையா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் தானே. ஏன் 4 மனைவிகளோட இல்லைன்னா அவன்லையா கஷ்டப்படணும்? 4 குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவான்? நீ பாட்டு சொல்லிட்டு போயிடுவ. ஆனால் அது ஏன் வந்தது? இந்த இடம் தான் மிக முக்கியமான இடம். ஏன் வந்தது? ஒரு போர்க்கால சமூகத்தில் ஏற்பட்டது. இஸ்லாமியர்கள் இன்னைக்கு அதெல்லாம் மாற்றணும். நபிகள் அன்றைக்கு சொன்னார் என்றால், அன்றைக்கு ஒரு போர்க்கால சமூகத்தில் அன்றைக்கு பெண்கள் போருக்கு போனதில்லை, ஆண்கள் தான் போருக்கு போனார்கள். ஆண்கள் போருக்கு போகிற போது பெரும் எண்ணிக்கையில் ஆண்கள் இறந்து போய் விடுகிறார்கள், பெண்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது. எப்போதுமே நீங்க இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்பதே எது வரைக்கும் நிலைக்கும் தெரியுமா? ஆணும் பெண்ணும் சம எண்ணிக்கையில் இருக்கிற வரைக்கும் தான் நிலைக்கும். அது இயற்கையாக இருக்கிறது. 100 ஆண் 98 பெண் பரவாயில்ல, 100 ஆண் 102 பெண் பரவாயில்ல, 100 ஆண் 50 பெண் இருந்தால் என்ன பண்ண முடியும்? 100 பெண் 50 ஆண் இருந்தால் என்ன செய்ய முடியும்? நான் இப்படி பேசுறேன்னா உன்னை சுபவி கலாச்சாரத்தையே கெடுத்துட்டா. நான் யதார்த்தத்தை பேசுறேன்டா. இயற்கை சமன் பண்ணி கொண்டே இருக்கிறது, இயற்கை சமத்துவத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினால இப்போ நீங்க ஆணும் பெண்ணும் எண்ணிக்கை கூடுதலாக குறைவாக வருகிற போது நபிகள் ஒன்றை சிந்தித்தார். எண்ணிக்கையில் கூடுதலாக இருக்கிற பெண்களை எப்படி காப்பாற்றுவது? ஆண்கள் போருக்கு போய் எண்ணிக்கையில் குறைந்து போய் விடுவதால் 4 பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கொண்டு வந்த சட்டம் போர்க்காலத்துக்கு உரிய சட்டம். எப்போதும் ஒன்றை நாம் ஏற்க வேண்டும், போர்க்கால சமூகத்திற்கு பொருந்துகிற சட்டங்கள் எல்லாம் அமைதியான சட்டத்துக்கு பொருந்தார். இன்னைக்கு அப்படிலாம் ஒன்று போரும் நடக்கலை. இப்போ அந்த சட்டம் தேவையில்லை. இந்து மதமும் அதை யோசித்தது. இஸ்லாம் கூடுதல் எண்ணிக்கையில் இருக்கிற பெண்களை என்ன செய்யலாம் என்று கருதி அவர்களை திருமணம் செய்து கொள்ள சொன்னது. நான் கேட்கிறேன், காந்தியார் சொல்லலை? காந்தியார் விதவை பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதுவும் மனம் ஆகாத இளைஞர்களே விதவை பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று காந்தியார் சொன்னார். ஆனால் இவர்கள் என்ன மாற்றி வைத்தார்கள் என்றால், பெண்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருந்தால் அது வேறு குழுவில் வேறு சாதியில் காதல் ஏற்பட்டு திருமணம் வரும் என்பதால் அப்படி காதல் வந்து சாதி குறைந்துவிடக்கூடாது என்கிற காரணத்தால் பெண்ணை ஆணோடு எரித்தார்கள். அதுதான் எழில் சொன்னார். ஒரே பிரச்சனை தான், ஆணை விட பெண்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது. என்ன செய்யலாம்? 2 தீர்வுகள். ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்களை வாழ வைக்கலாம், இது இஸ்லாம் தந்த தீர்வு. பெண்ணை போட்டு எரித்து விடலாம், இது இந்து மதம் தந்த தீர்வு. எது சரியானது? பல பெண்களை திருமணம் செய்து கொள்வது சரி என்று நான் சொல்லவில்லை. அது போர்க்கால சமூகத்திற்கு உரியது, இன்றைக்கு உரியது இல்லை. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அப்படி ஒரு தீர்வு தேவையாக இருந்தது. பெண்ணை உயிரோடு எரிப்பதை விட பெண்ணை பொருளாக பார்க்கிற பார்வை. இன்றைக்கு காலையில் தினமணியில் ஒரு கட்டுரை வந்திருக்கிறது, நீங்க பார்க்கணும். எல்லாவற்றையும் நியாயப்படுத்துகிறார்கள். மனு தர்மமும் மாயைகளும் என்று ஒரு கட்டுரை வந்திருக்கு, தயவு செஞ்சு படிச்சிருங்க. இன்றைக்கு தினமணியில் கோதை ஜெயலட்சுமின்னு ஒரு அம்மையார் எழுதியிருக்காங்க. மனு தர்மம் பெண்களை உயர்த்துகிறதாம். அந்த கட்டுரையின் சாரம் அதுதான். இந்த பெயர் எல்லாத்தையும் மாற்றுவான். குஜராத் பாடப்புத்தகத்தில் 1948 ஜனவரி 30 காந்தியார் காலமானாருங்கிறான். என்னடா காய்ச்சலையா கிடந்தார், கரோனா வைரஸ்லையா செத்து போயிட்டார் காந்தியார்? காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட்டார்ல நீ வரலாறு சொல்லணும். கோட்சே என்கிற மத வெறியனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். நீ என்ன எழுதுற? காந்தியார் காலமானார்னு எழுதுற. நல்ல வேளை தற்கொலை செய்து கொண்டார்னு எழுதல. அது ஒண்ணுதான் பாக்கி. இன்றைக்கு மனு தர்மம் பெண்களை உயர்த்துகிறது. நான் படித்தேன், அந்த கட்டுரையை முழுமையாக படித்தேன். நண்பர் இக்லாஸ் மத்தியானம் கொடுத்தார், அதை படித்தேன். என்ன செய்தி என்றால், அந்த அம்மையார் ரொம்பவும் தந்திரமாக, அது புத்திசாலித்தனம் இல்லைங்க, நம்ம தந்திரத்தை எல்லாம் புத்திசாலித்தனம்னு கருதக்கூடாது. அப்படி ஒரு கெட்ட பழக்கம் நமக்கு இருக்கு. நம்மகிட்ட ஒரு பொது புத்தி இருக்கு. இப்போ கூட நம்ம வீட்டில் சொல்லுவோம், அதெல்லாம் அந்த பாப்பார பிள்ளைங்க நல்லா படிச்சிடும், அப்படிலாம் ஒரு வெங்காயம் கிடையாது. நம்ம பிள்ளை தான் அழகாக படிப்பான். நம்ம பிள்ளையோட அறிவுக்கு முன்னாடி அவன் ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு பொது புத்தியில் படிஞ்சு கிடக்கு. ஆகையினால அது என்ன சொல்லுதுன்னா, அந்த அம்மா, நான் எதற்கு சொன்னேன் என்றால், அறிவு வேறு, இந்த தந்திரம் வேறு. புத்திசாலித்தனம் பலர் இருக்கலாம், திறமை இருக்கலாம். நம்ம வீட்டு கதவை இரவில் உடைச்சு உள்ள இருக்க பொருளை எடுத்துட்டு போறான திறமை தானே அது.
பல நேரங்களில் நம்ம வீடு, நம்ம சாவி, வெளிச்சம் இருக்குது, விளக்கு இருக்குது, திறக்க தெரியாமல் தடுமாறுறான். அவன் யாரோ ஒருத்தன் வீடு, இருட்டு, சாவியும் இல்லை, உடைச்சு திருடி எடுத்து போகிறான். எவ்வளவு கெட்டிக்காருங்க. அடுத்த நாள் இங்கே ஒரு விழா நடத்த முடியுமா விஜயகாலில்? நல்லா பூட்ட திறக்கிறாருங்க. அது அறிவில்லை நண்பர்களே, அது வெறும் திருட்டுத்தனம், புத்திசாலித்தனம். எது அறிவு? எல்லாவற்றுக்கும் நம்முடைய பாட்டன் வள்ளுவன், நமக்கு பாட்டன் வள்ளுவன் தான். வள்ளுவன் சொல்லிவிட்டு போனான், நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அவ்வளவுதான். ரொம்ப எளிமையாக ஒரு விளக்கம். நன்றின்பால் உய்ப்பது அறிவு. எது நன்மையை நோக்கி போகிறதோ, எது சமூகத்திற்கு உகந்ததோ, எது இந்த சமூகத்தை மேம்படுத்துமோ அதுதான் அறிவு. இந்த அம்மாவோட புத்திசாலித்தனம் என்ன பண்ணுதுன்னா, இன்னைக்கு கட்டுரையில் சமஸ்கிருத ஸ்லோகங்களை எடுத்து கொடுக்குறார் தமிழ் எழுத்துல. நீ சமஸ்கிருதத்திலேயே கொடுத்திருந்தா பிரச்சனை இல்லை, ஒரு பேருக்கும் தெரியாது. இவனுங்க தமிழ் நீச பாஷை, சமஸ்கிருதம் தேவ பாஷைங்கிறீல்ல, அடுத்த வாரத்திலேருந்து துக்ளக்கை நீ சமஸ்கிருதத்தில் நடத்து. நீ ஏன் நீச பாஷையில் நடத்துகிற? தேவ பாஷையிலேயே நடத்திண்டுவோ. யாருக்கு என்ன பிரச்சனை? உனக்கும் புரியாது, எங்களுக்கும் புரியாது, தொல்லை விட்டுது. இந்த அம்மா சமஸ்கிருத ஸ்லோகங்களை தமிழ் எழுத்துக்களில் கொடுத்துட்டு, பெண்களை தாயை குருவை விட தந்தை 100 மடங்கும், தந்தையை விட தாய் 1000 மடங்கும் மேலானவர் என்று சொன்ன மனு தர்மத்தை இவர்கள் படித்து பேசுகிறார்களே, அது எந்த இயலில், எந்த சூத்திரம் என்று சொல்லுங்கள். ஏன்னா முதல் வரியையும் கடைசி வரியையும் வெட்டி கொடுக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டுன்னு எங்களுக்கு தெரியும். நீ சமஸ்கிருதத்தை ஸ்லோகத்தில் சொன்னால் என்ன தேட முடியாது, எனக்கு தெரியாது. என்ன அவர்களின் குயுக்தி என்றால், எது உண்மையோ அதை முழுமையாக சொல்லுவதில்லை. அதை வெட்டி எடுத்து 2 வரிகளை சொல்லி இப்படி பெண்களை உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள் இல்லையா? நான் இந்த மேடையில் பக்கத்தோடு ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். பார்ப்பனர்கள் முடிந்தால் மறுத்து கொள்ளுங்கள். மனு தர்மம் பெண்களை உயர்த்துகிறது என்று சொல்லுகிறீர்கள். மனு தர்மத்தில் மொத்தம் 11 அத்தியாயங்கள் இருக்கின்றன. 2300க்கு மேற்பட்ட ஸ்லோகங்கள் இருக்கின்றன. 2வது, 5வது, 9வது அத்தியாயங்களில் பெண்களை பற்றிய இழிவான குறிப்புகள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டுக்காக 2 சொல்லுகிறேன். நான் ஆசிரியர்கிட்ட பேசுகிற போது சொல்லுவேன், இந்த மனு தர்மத்தையும் கீதையும் நீங்களும் நான் தான் தொடர்ந்து தேவையில்லாமல் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அவனுங்க கூட படிக்கிறது இல்லை, திரும்ப திரும்ப படிக்கிறோம். 9வது அத்தியாயத்தின் 15வது சூத்திரம் சொல்லுகிறது. நான் எந்த புத்தகத்திலிருந்து எடுத்து சொல்கிறேன்? அது நாம் தொகுத்த புத்தகம் இல்லை. புதுச்சேரி முத்துரங்கம் செட்டியார் கேட்டுக்கொண்டபடி ராமானுஜாச்சாரியார் தமிழில் எழுதிய நூல். யாருங்களுக்காக சொல்கிறேன். புதுச்சேரி முத்துரங்கம் செட்டியார் யாரும் தெரியாது, அதில் இருக்கு. புதுச்சேரி முத்துரங்கம் செட்டியார் கேட்டுக்கொண்டபடி ராமானுஜாச்சாரியார் தமிழில் எழுதிய மனு சாஸ்திரத்தில் 9வது அத்தியாயத்தில் 15வது சூத்திரம் சொல்லுகிறது, பெண்களை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் சொல்லவில்லை, அந்த சூத்திரம் சொல்லுகிறது, பெண்கள் கற்பு நிலையின்மையும் மன தடுமாற்றமும் உடையவர்கள். கற்பு நிலையின்மை பெண்களை உயர்த்துது. எப்படி உயர்த்துது பாருங்க. கற்பு நிலையின்மையும் மன தடுமாற்றமும் உடையவர்கள். அதே 9வது இயலில் 78வது சூத்திரம் சொல்லுகிறது. இன்னும் 1000 இருக்கு, நான் எடுத்துக்காட்டுக்கு 2 சொல்றேன். 78வது சூத்திரம் சொல்லுகிறது, உங்களுக்கு வாய்க்கும் கணவன் சூதாடியாகவோ குடிகாரனாகவோ பெரும் நோயஸ்தனாகவோ இருந்தாலும் அவனுக்கு உரிய பணிவிடைகளை செய்வதே பெண்ணின் கடமை. செய்ய தவறினால், அப்படி கர்வம் காரணமாக செய்ய தவறும் ஸ்திரீகளுக்கு வஸ்திரம், படுக்கை, இன்னொன்று 3 சொல்றான். 3ஐயும் 3 மாதங்களுக்கு விலக்கி வைக்க வேண்டும். யாருக்கு? குடிகாரனுக்கு பணிவிடை செய்யலைன்னா, சூதாடிக்கு பணிவிடை செய்யலைன்னா, பெரு நோயாளிக்கு பணிவிடை செய்யலைன்னா 3 மாசத்துக்கு மனைவிக்கு துணி எடுத்து கொடுக்கூடாதுன்றான். இதுதான் பெண்களை உயர்த்துகிறது என்று இன்றைக்கு தினமணி சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய மோசடி! எதற்காக என்றால், இவர்கள் காதலை அல்ல பெரியோர்களே, பெண்களை எதிர்க்கிறார்கள், பெண்களை இழிவுபடுத்துகிறார்கள். திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையான கோட்பாட்டில் ஒன்று. பல பேர் என்ன சொல்றான், கடவுள் இல்லை. கடவுள் இல்லைன்னு சொன்னது உண்மைதான், பாப்பான திட்டினது உண்மைதான். ஆனால் அது மட்டுமல்ல, திராவிட இயக்கத்தின் அண்ணல் அம்பேத்கரின் பொது உடைமை இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு 2 தான். சமத்துவமான சமூகம் என்பதும் அறிவுள்ள சமூகம் என்பதும். அவ்வளவுதான், 2 தான். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மானமும் அறிவும் உள்ளவர்களுக்கு காதல் அழகு. காதல் என்பது நமக்கு அழகு.
காதலினுடைய வலி, காதலினுடைய உண்மை, காதலில் கரைந்து போகிற தன்மை எல்லோருக்கும் இயல்பானது. நான் மாயாகோவ்ஸ்கியின் கவிதை ஒன்றை அடிக்கடி சொல்லுவேன். அந்த காதல் எத்தனை வலிமையானது என்பதை, காதல் எத்தனை ஏக்கமுடையது என்பதை சொல்லுவதற்காக மாயாகோவ்ஸ்கியின் கவிதையை சொல்லுவேன். மிக வித்தியாசமான ஒரு கவிதை. மரியா 6 மணிக்கு வருவதாய் சொன்னாள். 7, 8, 9, 10 அவ்வளவுதான் கவிதை. வேறொன்றையும் அவன் சொல்லவில்லை. மரியா 6 மணிக்கு வருவதாய் சொன்னாள். 7, 8, 9, 10 4 மணி நேரம் காத்து கிடந்த கால்களின் வலி அந்த கவிதையில் வெளிப்படுகிறது. காதல் தான் ஏக்கம் வரும், காதல் தான் மற்றவனை எண்ணி ஏங்கும், காதல் தான் பிறருக்காக வாழச் சொல்லும். நண்பர்களே, அவர்கள் சொல்லுகிற ஆரிய திருமணம் என்பது ஆணுக்கு பெண்ணை அடிமையாக்குவது. நாம் சொல்லுகிற திராவிட திருமணம் அல்லது சுயமரியாதை திருமணம் என்பது ஆணையும் பெண்ணையும் நண்பர்களாக்குவது. நான் எல்லா திருமண வீடுகளிலும் மணமக்களை வாழ்த்துகிற போது, நீங்கள் பல்லாண்டு அப்படியெல்லாம் வாழ்த்தலாம், ஆனால் அவனுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் எவ்வளவு நாள் வாழ முடியும் தெரியும். நீ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படிலாம் வாழ முடியாதுடா. இயல்பாக வாழும் காலம் வரை நலமாக, மற்றவர்களுக்கு துணையாக, நல்ல நண்பர்களாக வாழ்க. அதுதான் நம்முடைய காதல் திருமணத்தின் வாழ்க்கை. எப்போது எங்கும் யாரை பார்த்தும் பெரியாற்ற ஒரு ஆள் சொன்னால் நீங்கள் 100 வருஷம் வாழணும்னு ஐயா கேட்டார். யாரு கஷ்டப்படுறது? நீ பாட்டுக்கு வாழ்த்திட்டு போயிடுவேன், நாளடா கஷ்டப்படணும்னு சொன்னார். வாழும் காலம் எவ்வளவு என்பதல்ல, யாருக்காக எப்படி வாழ்ந்தோம் என்பது வாழ்க்கை. நாம் நமக்காக மட்டும் வாழ்ந்தோமா, நாட்டுக்கும் சேர்ந்து வாழ்ந்தோமா என்பது வாழ்க்கை. இல்லறம் என்பதும் சமூகத்திற்கான நல்லறம், இல்லறம் என்பதும் சமூகத்திற்கான நல்லறம். கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு எளிமையான ஒரே ஒரு வழி இருக்கிறது. என்றென்றும் காதலர்களாக இருங்கள். கணவன் மனைவி ஆன உடனே காதல் போயிடும். நம்ம ஆளு கணவன் மனைவியாக இருக்கும்போது அவ்வளவு வர்ணனையெல்லாம் சொல்லுவான். திருமணத்துக்கு அப்புறம் நம்ம ஆளு கோவப்படுவான் பாருங்க. அதையும் பெரியார் ஒரு இடத்துல வேடிக்கையாக சொல்லுவார். ஒரு நண்பரின் வீட்டுக்கு நாம் போகிற போது அவர்கள் தேநீர் கொடுக்கிறார்கள். தவறி சட்டையில் பற்றுதுன்னு வைங்க, உடனே அவர்கள் பதறுவார்கள். நாம் என்ன சொல்லுவோம், அதெல்லாம் பரவாயில்ல, துவைச்சா போயிடும், ஏன் அதுக்கு, இல்லைங்க இல்லைங்க தவறி பட்டுச்சுன்னு அந்த அம்மா சொல்லும். இருக்கட்டுங்க. அதே ஆள் தான் வீட்டுக்கு வருவான். இந்த அம்மா தேநீர் கொடுக்கும்போது தவறி பட்டுருச்சுன்னா அதே சட்டை, அதே ஆள், அதே தேநீர் தவறிப்பட்டா நம்ம ஆளுக்கு வரும் பாருங்க கோபம். பார்த்து கொடுக்க வேண்டாம், அறிவில்லை, ஏன்னா அங்கே பரவாயில்ல. என்ன பெரியார் கேட்பார், அடுத்தவன் மனைவிக்கு கொடுக்கிற மரியாதையை கூட உன் மனைவிக்கு நீ கொடுக்க மாட்டாயா என்று கேட்பார். தோழமையோடு இரு, தோழமையோடு இரு. சுகங்களை விட்டு கொடுப்பதில் முந்திக் கொள்ளுங்கள். யார் சுகங்களை விட்டு கொடுப்பதில் முந்திக் கொள்ளுகிறார்களோ அங்குதான் காதல் வாழ்கிறது என்று பொருள். காதல் என்பது வயது சார்ந்ததில்லை, காதல் என்பது இளமை சார்ந்ததில்லை, காதல் என்பது மனம் சார்ந்தது, சமூகம் சார்ந்தது. காதல் வாழ்க. வணக்கம்.